الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இன்று வரை இந்த சமுதாயத்திலே எத்தகைய கொள்கை குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டன. அந்த குழப்பமான சூழ்நிலையை நாம் அடையும் பொழுது எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த 72 கூட்டத்தினர் யார் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலே 2 பொய்யர்கள் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னதையும், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 2 பேர் தங்களை இறை தூதர்கள் என்று சொன்னதையும், அவர்கள் முறியடிக்கப்பட்டதையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நம்முடைய அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இடைப்பட்ட காலங்களிலே நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை இறை தூதர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் எப்படி இறை தூதர்கள் என்று சில பேர் புறப்பட்டார்களோ, அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் அது மாதிரி நிறைய பேர் தோன்றி இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் அவங்கள சீன் அவுட் பண்ணிட்டான். இதெல்லாம் அபூபக்கர் வரலாறோட தொடர்பு வர்றதுனால அவங்களை பத்தி பேசுறோம். அஸ்வதை பற்றியோ, முசைலமாவை பற்றியோ, தலிஹாவை பற்றியோ, சஜாஹுங்கிற பொம்பளையை பற்றியோ நம்ம பேசுவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு வரலாற்றில் இடம் இருக்குங்கிறதுக்காக இல்ல, அபூபக்கர் வரலாற்றோட அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு போச்சு பாருங்க, அதனால அந்த 4 பேரை பேசுறோம். அதுக்கு பிந்தி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. நபின்னாங்க, நானும் இறை தூதர்னாங்க, இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வரலாற்றில் இடம் இல்லை. ஆனால் நம்ம சமீப காலத்தில் அங்கிருந்து இங்கே வந்துடலாம். சமீப காலத்தில் எடுத்து பார்த்தீர்களே ஆனால், மிர்சா குலாம் அகமது அப்படின்ற ஒரு ஆளு தன்னைய இறை தூதர் நபி என்று சொன்னார். அந்த ஒரு வரலாறை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னா இவர் பாகிஸ்தானை சேர்ந்த காதியான் என்ற ஊர்ல, இப்ப பாகிஸ்தான்ல அந்த ஏரியா இருக்கிறது, அங்க உள்ள காதியான் என்ற ஊர்ல அவர் பிறந்தார். அதனால அந்த கூட்டத்துக்கு காதியானிகள் என்று நம்ம எல்லாம் சொல்லுவோம். இந்த காதியான்கிற ஊர்ல பிறந்த மிர்சா குலாம் அகமதுங்கிற ஆளு, நானும் இறை தூதர் தான், நானும் ஒரு நபி தான் என்று வாதம் செய்தார். அந்த வாதத்திற்கு அவர் சில ஆதாரங்கள்லாம் எடுத்து காட்டினார். அது என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையில் காட்டினாரு, நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியுமா என்பதை எல்லாம் நம்ம பின்னாடி விளக்குவோம். இவர் நபி என்று ஆர்குமெண்ட் பண்ணார் இல்லையா, நபி என்று ஆர்குமெண்ட் பண்ணி அவர் சொல்வது சரின்னு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி போனது. ரொம்ப போர்ஸாக அது வளர்ந்து கூட வந்துச்சு அந்த காலத்தில். ஏன்னா வெள்ளையர்களுக்கு ரொம்ப அவர் வால் பிடிச்சாரு, வெள்ளையர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு, வெள்ளையர்கள் ஆட்சி நமக்கு கிடைத்தது பெரிய பாக்கியம் சொன்னாரு. அதனால வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா உறுதுணையாக நின்றார்கள். அதனால அவங்க பக்கம் பணம் காசுகளுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. இந்த மாதிரி அந்த கூட்டம் வளர்ந்து கொண்டு வரும் பொழுதுதான் இது ஒரு இவங்களுடைய கொள்கை சரியா, நபிகள் நாயகத்துக்கு பிந்தி ஒருவர் நபியா வர முடியுமா என்பது உலகம் முழுவதும் விவாத பொருள் ஆக்கப்படுகிறது. இந்தியாவில் ஆக்கப்படுகிறது, பாகிஸ்தான்ல, இந்தியா அப்ப சேர்ந்துதான் இருந்தது, அது பஞ்சாப் என்ற பெயர்ல இருந்துச்சு அந்த பாகிஸ்தான், அங்க இது பற்றி விவாதம் செய்யப்படுகிறது. உலகம் முழுவதும் இது ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டு இந்த காதியானி என்ற கூட்டத்தினர் முஸ்லிம்கள் இல்ல அப்படின்னு ஏகமானதா எல்லா குரூப்புகளும், அனைத்து இன்க்ளூடிங் ஷியா உள்பட என்ன பண்ணாங்க, இவங்க முஸ்லிம்கள் அல்லாத ஒரு கூட்டம், இஸ்லாம் அல்ல. எப்ப இன்னொரு நபி ஏத்துக்கிட்டாங்களோ வேற மதம், ஒரு நபின்னு வந்துட்டாருன்னு சொன்னா அது தீனே வேறையா போயிடுது. வேற ஒரு தீன்ல இருக்கக்கூடியவங்க முஸ்லீமா இருக்க முடியாது, கருத்து வேறுபாடுலாம் இருக்கலாம், அதனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. ஆனால் ஒரு ரசூல் ஒரு ஆள நபின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க, மதமே வேறையா போயிடும் அப்படின்னு சொல்லி ஏகமானதாக அவங்க விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்தார்கள். நம்ம தௌஹீத் சகோதரர்கள் அஹ்ல ஹதீஸ்களும் அந்த முடிவை தான் எடுத்தார்கள்.
சுன்னத்து ஜமாத் அந்த முடிவை தான் எடுத்தார்கள், ஷியாக்கள் போராக்கள் அந்த முடிவை தான் எடுத்தார்கள், சவுதி அரேபியாவில் அந்த ஃபத்வாவை தான் கொடுத்தார்கள், எகிப்திலிருந்து இவர்களை காபிர்கள் தான் ஃபத்வா கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா நபிக்கு பிறகு நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருத்தரை நபின்னு யாராவது ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார் அப்படிங்கிறதுல உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் ஒத்த கருத்தில் இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் முஸ்லீம் இல்லைன்னு எல்லாரும் ஏகமானதா சொல்லுவோமோ, அந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் இவ்வளவுக்கு பிறகும் கூட அவங்களோட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர் அவங்களோடவே நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் என்ன பண்ணுவோம்னா இடையிடையில வருவாங்க, இடையிடையில நுழைஞ்சி ரகசியமான முறையில் சில நம்மள உள்ள இந்த கத்தம் பாத்தியா குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்பை போய் பிடிக்கிறது. பாத்தீங்களா, இந்த ஆலிம் சாக்க சொன்னதை கேட்டா உருப்பட இயலுமா, எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா ரொம்ப அழகான வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட உள்ள இந்த பிதத்துக்களை எல்லாம் சுட்டி காட்டி ஒரு சில ஆட்களை அவர்கள் வென்றெடுக்கிற வேலைகளை அப்பப்ப செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்னட்டா நான் சொல்ல போற விஷயங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. கோயமுத்தூர்ல இந்த மாதிரி தலையெடுத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, திடீர்னு அடங்கி கிடந்தவங்க எல்லாம் காபீர்னு ஒதுங்கி போய் கிடந்துட்டாங்க. திடீர்னு கிளம்பி என்ன பண்ணாங்க, நாங்க இதான் சரியான மார்க்கம்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சில வாதங்கள்லாம் எடுத்து வச்சு இருக்கிற ஆளுகளை ஒரு தடுமாறுற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கி விட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணணும், காதியானிகளோட 1994ஆம் ஆண்டு ஒரு 11வது மாசம் ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தோம். 9 நாள் விவாதம், 3 தலைப்புகள்ல. அதுல ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டா, மிர்சா குலாம் என்பவர் நபியா இல்லையா என்கிற தலைப்பு. இந்த தலைப்பில் விவாதம் நடக்கிறது. இந்த தலைப்பில் மாத்திரம் 3 நாள். இந்த ஒரு தலைப்புல மிர்சா குலாம் யார நீ நபிங்கிறியோ அவர் நபியா இல்லையா என்கிற 3 தலைப்பு என்னன்னு கேட்டா, ஒரு தலைப்பு ஈசா நபி மரணித்து விட்டார்களா இல்லையா, அது ஒரு தலைப்பு. இரண்டாவது தலைப்பு வந்து நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர இயலுமா இயலாதா பொதுவா, அது ஒரு தலைப்பு. மூணாவது தலைப்பு வரலாம்ல வச்சுக்கிருவோம், அப்படி வச்சுக்கிட்டா கூட இவன் நபியா, நீ யாரை நபின்னு சொல்றியோ நபிக்குரிய இலக்கணம் இந்த மிர்சா குலாம் அகமதுக்கு இருக்குதா அப்படிங்கிற தலைப்புல 3 தலைப்பில் விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விவாதத்தில் நாம அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு சுட்டி காட்ட போற அந்த கேள்விகள்லாம். இந்த கேள்விகளை வந்து எங்க கேட்கிறோம், சைபுதீன் ரசாதி மாதிரி பொதுமக்கள்கிட்ட சொல்லிட்டு கூப்பிடும்போது ஓடுற இடத்துல நம்ம கேட்கல. எங்க போய் கேட்கிறோம், எதிர உட்கார வைத்துக் கொண்டு பஞ்சாபில் இருந்து தலைமையில் இருந்தெல்லாம் வந்திருந்தார்கள், இலங்கையிலிருந்து வந்திருந்தார்கள், கேரளாவிலிருந்து வந்திருந்தார்கள், பெரிய பெரிய அவங்கள பெரிய லீடர்கள் யாரோ அவங்களெல்லாம் ஒரு அணியாக வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட என்ன கேட்டோம், நீ மிர்சா குலாம்ங்கிற ஒரு ஆளை போய் ரசூல்ங்கிறியப்பா, ஒரு கிறுக்கனாக கூட அவனை கருத இயலாத அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஆளு, அவனை போய் ரசூல் நம்புறிய நபின் நம்புறிய, அதற்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்குதா என்று அவங்களுடைய கித்தாப் இருக்குல்ல, அவங்க என்னென்ன கித்தாபுகள் வெளியிட்டு இருக்கிறாங்களோ அதை வந்து யாருக்கும் தரமாட்டாங்க. இறை தூதர்களுடைய போதனைகள் வந்து மக்கள்கிட்ட இலவசமா கூட நம்ம குரானை கொடுத்துட்டு இருப்போம். அவங்களுடைய நபி எழுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை எப்ப தருவாங்க தெரியுமா, நீங்க போய் ஒரு புக்கை உங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துட முடியாது. என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட ஏத்துக்கொண்டு நீங்க தான் நபின்னு ஒத்துக்கொண்டு ஒரு 5 வருஷ காலம் கரெக்டான ஆளு கண்ணை மூடிட்டு எதை வேண்டாலும் நம்புவான், இதுல உள்ள எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கிற போதுதான் புஸ்தகமே கிடைக்கும். அந்த புஸ்தகமே கிடைக்காதுங்க. அதை நாங்கள் சிரமப்பட்டு இந்த அவங்களுடைய புஸ்தகத்தில் இருந்தால் ஆதாரம் காட்டணும். அவர் என்ன எழுதி இருக்கிறாரோ, ஒருவரை பொய்யரு ஒரு அயோக்கியத்தனமான செஞ்சவர்னு காட்டுறதா இருந்தா அவருடைய எழுத்து நம்மள்ட்ட வேணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த புத்தகத்தை திரட்டுவதற்காக நாங்கள் ஒரு 30 ஊர்களுக்கு சென்றோம். கேரளாவில் கார் எடுத்துக்கொண்டு விவாதம் ஒத்துக்கொண்டோம்ல, இந்த புக்குகள் யார் யார்ட்டெல்லாம் இருக்கும்னு சொல்லி அதை அவர் நிறைய ஏற்றி கொண்டாந்து அவங்க புக்களை கொண்டாந்து மேடையில் அடுக்கி அந்த புக்குகள்ல இருந்து எடுத்து காட்டி பாகத்தை சொல்லி பக்கத்தை சொல்லி சில கேள்விகள் கேட்டோம். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த கேள்விகள் எதுக்குமே, இப்ப நான் சொல்ற கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்லல, ஒரே ஒரு பதிலை சொல்லுவாங்க திருப்பி திருப்பி. அவருடைய முன்னுள்ள வாழ்க்கை, நபி என்று தன்னை சொல்வதற்கு முன்னால் அவருடைய முந்தைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருந்தது, அதனால நாங்க நபின்னு ஏற்றுக்கொண்டு விட்டோம், பிந்தைய வாழ்க்கையை பார்க்க தேவையில்லைங்கிறாங்க. இப்படியே முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை, முன்னுள்ள வாழ்க்கை அந்த கேசத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சும்மா அடிக்கல, இந்த இருக்கு அந்த ஒரு தலைப்பு மட்டுமே, இந்த இருக்கு ஒரு தலைப்பு மட்டுமே 18 சீடி இருக்கு. இந்த எந்த தலைப்பு, மிர்சா குலாம் நபியா பொய்யரா,
அந்த தலைப்பில் நடத்தப்பட்ட விவாதம் அந்த சீடியாக இருக்கிறது. அதுல இதை நீங்க போட்டு கேட்டா நிறைய உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். அவங்கள முன் வைத்துக் கொண்டுதான் இதெல்லாம் சொல்லுகிறோம். அதுல நம்ம எடுத்து வைத்த வாதம், அந்த மிர்சா குலாம் என்று ஒருத்தர் நபிங்கிறாங்கல்ல, அந்த நபியா இருக்க இயலாது, மனுஷனா இருக்க இயலாது, ஒரு லூசா தான் இருக்க இயலும் என்பதற்கு ஆதாரங்கள் அடுக்கடுக்காக நம்ம எடுத்து வச்சோம். என்ன எடுத்து வச்சோம்? அவர் தன்னை நபி என்று சொன்ன உடனே மஹர் அலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம சைடுல சேர்ந்த ஒரு மார்க் அறிஞர். அவர் என்ன பண்ணாரு? நபிங்கிறீல, என் முன்னாடி நிரூபிக்கவா, விவாதம் பண்ணுவோம், நீ நபி நிரூபிச்சிட்டீன்னு சொன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் அதுக்கு பதில் எழுதுறார். என்னை மாட்டி விடுவதற்காக வேண்டி அவர் புஸ்தகத்தில் எழுதுறாரு, இஜாசுல் மசீஹ் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தில் 24வது பக்கம். அந்த அவங்களுடைய ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு 2 பக்கம் போட்டிருப்பாங்க. 24 ஓரத்தில் போட்டிருப்பாங்க, மேல 55 போட்டிருப்பாங்க. ஓரத்தினுடைய பக்க நம்பர் 24, மேல போட்டிருக்கிற நம்பர் 55. அதுல என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அவரு என்னை விவாதத்துக்கு கூப்பிடுகிறார்கள், என்னை மாற்றுவதற்காக அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், விவாதத்திற்கு நாங்கள் தயார் இல்லை. எதுக்கு நபின்னு சொல்றாரு? நிரூபிக்க மாட்டாராம். நான் ஒரு தஃப்சீர் எழுதுகிறேன், நீ ஒரு தஃப்சீர் எழுது, யார் நல்ல தஃப்சீர் எழுதுறாரு என்று பார்ப்போமா? அவர் கேட்கிறார், நீ நபின்னு நிரூபிக்க வேண்டு சொல்லி இவர் எழுதிட்டு அவர் என்ன பண்ணார்? அவர் விடல, மஹர் அலி. மஹர் அலி சொன்னதை நானா சொல்ல, மஹர் அலி என்பவர் எனக்கு இப்படி எழுதினார், அந்த கடிதத்தை இவர் போட்டிருக்காரு இந்த ஏஜாசுல் மசீஹ்ல. அவர் என்ன பண்றாரு? ஓ தஃப்சீரை எழுதுவோம், அதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசி முடிக்கணும், பைசலா பண்ணணும். உனக்கும் எனக்கும் உள்ள பஞ்சாயத்து நீ நபிங்கிற, நான் பொய்யங்கிறேன். அதை நிரூபிச்ச பிறகு தஃப்சீர் எழுதுற போட்டி 2 பேரும் வச்சுக்கிருவோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இதை கேட்டுக்கொண்டு நான் அதுக்கு தயார் இல்லை என்று சொல்லி ஓப்பனா அவர் எழுதியிருக்கிறார். ஏன் இவர் தன்னை இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஏன் பின்வாங்கினார் என்று இந்த வாசகங்களை வாசித்து காட்டி, வால்லிமு சொல்லி, கிதாபத்துக்கு காட்டி அவர்கள்ட்ட கேட்டோம். கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லவே இல்லை. அதே மாதிரி அவர் ஈசா நபி மௌத்தாகிவிட்டார், அவர் எழுதியிருக்கிறாரு. ஈசா உயிரோடு இருக்கார், யாராவது நம்பினால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்புறது ஷிர்க், அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு இடத்துல சொல்லி வாதம் பண்ணாங்க ஈசா நபியை பத்தி. நாம கேட்டோம், அவருடைய புஸ்தகம் நூருல் ஹக் என்ற புஸ்தகத்திலே 68வது 69வது பக்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹாதா மூசா ஃபதல்லா, இதோ மூசா நபி இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இளைஞர். அல்லதி அஷார் அல்லாஹு பி கிதாபிஹி இலா ஹயாத்திஹி, அவர் இன்று வரைக்கும் ஹயாத்தோடு இருக்கிறார் என்று அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான். வ ஃபர்ல அலைனா அன் நூமின அன்னஹு ஹய்யுன் ஃபிஸ் ஸமா, மூசா நபி வானத்திலே இன்று வரை உயிரோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். வலம் யமுத், அவர் இன்று வரை மௌத்தாகவில்லை. வலைஸ மினல் மையித்தி, அவர் மையத்தில் ஒரு ஆள் கிடையாது என்று மூசா நபிக்கு பற்றி அல்லாஹ் நமக்கு சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறார். நம்ம கேட்டோம், ஈசா நபி உயிரோடு இருக்கிறாருங்கிறது ஆதாரம் இருக்குப்பா, அதை போய் ஷிர்க்னு சொன்னீங்க. மூசா நபிக்கு இப்படி எந்த ஆதாரமும் இல்ல. இவர் சொல்லுகிறார் இறை தூதர் நீ நம்புறிய, அவர் சொல்றாரு மூசா நபி உசுரோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றானா, அவர் இன்னும் மௌத்தாவல் என்று அல்லாஹ் சொல்றானா, அது ஹய்யுன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உசுரோடு இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் என்றெல்லாம் இவர் என்னஞ்சாரு சொல்றாரு. இப்ப இவர் ஷிர்க் வச்சுட்டாரா இல்லையா? ஓ நம்பிக்கைப்படி ஷிர்க் வைக்கிற ஒருத்தன் எப்படி நபியா இருக்க முடியும்? யாராவது இன்று வரை சாவாமல் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னா அவர் ஷிர்க்னு இவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுக்கு என்னப்பா பதில்னு கேட்டோம். இதுக்கு பதில் அவர் என்ன செய்யல, சொல்லவே கிடையாது. இதை விட முக்கியமானதுங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறார்ல, இவர் கிஸ்தி நூகுண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், சின்ன புக்கு. அதுல 9ஆம் பக்கம் 5ஆம் பக்கம், சைடுல 9 மேல 5, 9ஆம் பக்கம் 5ஆம் பக்கம். அதுல என்ன சொல்றாரு, உருதுல எழுதின புக் அது. அதுல என்ன எழுதுறாரு, அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் ஏபி யாத்ரஹே உருதுல சொல்றாரு, ஏபி யாத்ரஹே, இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. குரான் ஷரீஃபுமே, குரானிலே, பல்கே தௌராத் கே பால் சஹீஃபாமே, ஏன் தௌராத்துடைய சில பிரதிகளிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. சஹீஃபாமே பி ஏ खबर मौजूद है, இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எந்த செய்தி? கே மசீஹ மௌஊத் கே வக்த் ஹாவுன் படைகி, மசீஹ் வரக்கூடிய காலத்தில், மசீஹ்னா வாக்களிக்கப்பட்ட ஒருத்தர் வருவார்னு சொல்லப்படுதுல, ரசூலுல்லாஹ் இறுதி காலத்தில் ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, நான் தான்ட்டாரு.
நான் தான் அந்த மசீஹ், நான் தான் நபி, நான் தான்ட்டாரு. சொல்லிவிட்டு அவர் வரக்கூடிய காலத்தில் தாவூன் பிளேக் நோய் ஏற்படும் அப்படின்னு எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்கிறது, தௌராத்துல இருக்கிறது என்று கிஸ்தீனுங்கிற புக்ல சொல்றாரு. அதை எடுத்து போய் காட்டுறோம். இந்த பார்ப்பா நபிங்கிற நபி பொய் சொல்லலாமா? நபிக்கு குர்ஆன்ல உள்ளது தெரியாம இருக்கலாமா? குர்ஆன்ல உள்ளதான் குர்ஆன்ல உள்ளதுன்னு சொல்லணும். அவர் குர்ஆன்ல இல்லாத குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லலாமா? இவர் என்ன சொல்றாரு? நபின்னு நீ நினைக்கிற இந்த ஆளு சொல்றாரு, என்ன சொல்றாரு? மசீஹ் வரக்கூடிய காலத்துல பிளேக் நோய் ஏற்படும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதுங்கிறார். அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்காட்டு வாதத்தை முடிச்சுக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் எடுத்து குர்ஆன்ல இருக்குன்னா நம்பர் சொல்ல வேண்டியதானே? கிட்டத்தட்ட 3 நாள் இதே கேள்வியை கேட்டோம். கடைசி வரைக்கும் இதுக்கு என்ன கிடையாது, முன்னுள்ள வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும், பின்னுள்ள வாழ்க்கையை திருப்பி திருப்பி எப்படி வெக்கம் இல்லாமல் அவர்களுக்கு சொல்ல முடியுதுன்னு ஆச்சரியம். அந்த வாத சீடியை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வெக்கம் இல்லாம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் வந்து என்ன பண்றான்னு கேட்டா பொய்யர்களை இந்த அளவுக்கு அடையாளம் காட்டுறான். நபின்னு நினைக்கிறீங்க, முதல்ல பெரிய பெரிய அற்புதம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லப்பா. பொய்யனா இருக்கலாமா? இறைவனுடைய தூதர்னு சொல்லக்கூடியவர்கிட்ட ஃபர்ஸ்ட் தகுதி என்ன? அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொந்தக்காரங்களை அழைத்து வைத்து தன்னை இறை தூதர்னு அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர வேற ஒன்றை நாங்கள் உன்னிடத்தில் பார்த்ததில்லை, அதனால் நீ உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் அவங்களுடைய உண்மையில் யாரும் சந்தேகப்பட்டது கிடையாது, பொய் சொன்னது கிடையாது. வேணும்னு அவதூறா பொய்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி குர்ஆன்ல இருக்குன்னு வந்து இல்லாத ஒண்ணு இருக்குன்னு போய் சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் மேல இட்டு கட்டி இவர் தூதரா? இப்படியான போலிகள் வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஷஹாதத்துல் குர்ஆன் அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம், அதுல வந்து 41வது பக்கத்துல அவர் சொல்றாரு, மஸலன் சஹீ புகாரிக்கு ஓ ஹதீஸே, சஹீ புகார்ல ஒரு ஹதீஸ் இருக்குதான். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதுல கடைசி ஆகிர் ஜமான்ல ஒருத்தர் வருவார்ல, அவர் வரும்போது என்ன செய்யணும்னா ஆஸ்மான் சே உஸ்கே லியே ஆவாஸ் ஆயேகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வரும். என்ன வரும்? ஹாதா ஹலீஃபத்துல்லாஹில் மஹதி, ஹாதா ஹலீஃபத்துல்லாஹில் மஹதி என்று வானத்திலிருந்து யாரு? இந்த மசீஹ் வாக்களிக்கப்பட்ட ஒருத்தர் எந்த காலத்தில் வருவாரோ அந்த நேரத்தில் வானத்திலிருந்து சத்தம் வருமா. என்ன சத்தம் வருமா? ஹாதா ஹலீஃபத்துல்லாஹில் மஹதி அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில இருக்கிறது அப்படிங்கிறாரு. அபு சோச்சோ, இப்ப சிந்தித்து பாருங்கள் சொல்லி நான் வரும்பொழுது எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுங்கிறார். இவருக்கு தான் கேட்டிருக்கு, யாருக்கும் கேட்கல. ஹாதா ஹலீஃபத்துல்லாஹில் மஹதிங்கிற சத்தம் என் காதிலே கேட்டது. இவரு காதில கேட்ட சரியா வருமா? நமக்கெல்லாம் கேட்கணும், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எல்லாம் கேட்கணும்ல. இப்படின்னு சொல்லி இது வந்து அஸ்ஹல் குத்துபி பாத கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்து சிறந்த கிதாபாக இருக்கிற புகாரியில இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. நம்ம கேட்டோம், புகாரியில இந்த ஹதீஸ் எந்த பாடத்தில் இருக்குது? சத்தம் வந்துச்சா வரலையான்லாம் கேட்கல, பொய்யங்கிறதுக்குள்ளதான் நாங்க எடுத்து வைக்கிறோம். நாங்க என்ன வைக்கிறோம்? இவ சத்தம் கேட்கட்டும் கேட்காம இது மாதிரி ஹதீஸ் புகார்ல இருக்குங்கிற அந்த ஆள் எழுதி வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகம் அவருடையதான் என்பது நீ மறுக்கல, எடுத்து காட்டுறோம், அவர் புஸ்தகம் தான். அப்ப புகாரியில இருக்குன்னு சொல்றீங்களப்பா, அது எந்த அத்தியாயத்துல, எந்த வால்யூம்ல, எந்த பக்கத்துல இருக்கு எடுத்துக்காட்டு. கடைசி வரைக்கும் முன்னுள்ள வாழ்க்கை பின்னுள்ள வாழ்க்கை தான். கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதுக்கு வந்து பதிலே தரல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு வஹி வந்தது. என்னட்டு இவருக்கு வஹி வருதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுக்கக்கூடிய, ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா, அவனுக்கு வந்து புல்ல இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அதான் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன வார்த்தையை சொல்றான்? அந்த வார்த்தையை கேட்டு வானம் பூமிகள் இடிந்து விழ பார்க்கின்றன. அந்த அவுல் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு வலது பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்களே, இதை கேட்டு வந்து வானம் பூமி எல்லாம் நொறுங்க பார்க்கிறது. கடவுளுக்கு இருக்கிறா புள்ள, அல்லாஹ்வுக்கு இருக்கு புள்ள என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? கடுமையாக அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லுவதை அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் குழந்தை இல்லாட்டி கேவலம், புள்ள இல்லையாமல கேவலப்படுத்துவாங்க. கடவுளுக்கு புள்ள இருக்குன்னா கேவலம். சாவரவனுக்கு தான் புள்ள வேணும், பலவீனனுக்கு தான் புள்ள வேணும், நாளைக்கு என்னை கவனிக்கிறதுக்கு தான் எனக்கு புள்ள வேணும். கடவுளுக்கு ஏன் புள்ள? அப்ப கடவுள் எனக்கு இறைவனாகி எனக்கு பொண்டாட்டிங்கிற மத்தகத சாஹிபத்தன் வலா வலதா அப்படிலாம் சொல்றான். இவர் என்ன பண்றாரு? என்னை நோக்கி இறைவன் கூப்பிட்டான், அந்த மின்னி பி மன்சிலத்தி அரிசி,
நீ என்னுடைய அரசுடைய அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அப்படி சொல்ற இருந்தால் அது மாத்திரம் இல்ல, அந்த மின்னி மன்சிலத்தி வலதி, என் பிள்ளையுடைய அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். அல்லாவுக்கு எது பிடிக்காது அதை சொல்லுவான் அல்ல, என் பிள்ளை அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். பிள்ளை அவனுக்கு கிடையாது, பிள்ளை இருந்தா தானே பிள்ளை அந்தஸ்தில் சொல்லலாம். பிள்ளையே கிடையாது, இருக்க முடியாது. கடவுள் என்றால் லம் எலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இது அல்லாங்கிறவன். அப்ப அல்லாவுக்கு பிள்ளை இருக்கும் பொழுது நீ இவற்றை அல்லாஹ் சொன்னானா என்னண்டு, நீ என் பிள்ளை அந்தஸ்தில் நீ இருக்கிறாய். இப்படி சொன்ன ஒருத்தன் இறை தூதரா அல்லது பொய்யனா மடையனா? குர்ஆனை பற்றி அறிவு இல்லாத ஒரு அறிவில் இப்படி சொல்லுவானா? குர்ஆனை பற்றி அறிந்த ஒருவன் சொல்லுவானா என்று கேட்கிறோம். இது ஹகீகத்துல் வஹி என்ற அவர் எழுதின புத்தகத்தில் 86வது பக்கம் 89வது பக்கம் எல்லாம் ரெண்டு பக்கம் சிலதுல வரும், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். இது மாதிரி அவர் சொல்றாரு. இது ஒண்ணாச்சா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. அதே மாதிரி 1899ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி, இது வருஷம் முக்கியம், நல்லா கவனிச்சுக்கிறங்க. 1800 அந்த காலத்துல வாழ்றாரு அவர். 1899 பிப்ரவரி 21 ஒரு செய்தியை சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்னுடைய இந்த பலவீனனுடைய விஷயமாக 3000 முன்னறிவிப்புகள் நிறைவேறி இருக்கின்றன. என்னை பத்தி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், 1-2 முன்னறிவிப்பு இல்லையா, 3000க்கு மேற்பட்ட 3000 யா உஸ்கே பி ஜியாதா, 3000 என்ன அதுக்கு மேலேயே முன்னறிவிப்புகள் நினைஞ்சிருச்சு. அல்லாஹ்வால் காட்டப்பட்டு அதெல்லாம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை சும்மா சொல்றது 3000 என்ன 3000 பட்டியலாம் ஒன்றும் கிடையாது. 3000 முன்னறிவிப்பு என்னை பத்தி அல்லாஹ் சொன்னா அவ்வளவு நிறைவேறி போச்சு. அவ்வளவு ஆதாரத்தோட நான் ரசூலுங்கிறேன், அவ்வளவு ஆதாரத்தோட நபிங்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? 1899. அதுக்கப்புறம் இது எங்க இருக்குது? ஹகீகத்துல் வஹிங்கிற அந்த நூல்ல 441ஆம் பக்கத்துல இதை எழுதுறாரு. எழுதிட்டு ஏக் கல்தி கா இசாலா அப்படின்னு ஒரு புஸ்தகம். இது 1901 1899 எழுதுனதுல 3000 முன்னறிவிப்பு. 1901 3000 இருக்கணும், அல்ல 3001 ஆயிருக்கணும். குறையுமா? ஏற்கனவே 3000 நிறைவேறி போச்சுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் குறையலாமா? குறைய கூடலாம். அப்படி இருக்கலாம், இல்லாட்டி அப்படி இருந்தா கூட நினைச்சுக்கலாம் அதே நிலை நீடிக்குன்னு சொல்லிக்கலாம். போன வருஷம் எனக்கு 3000 முன்னறிவிப்பு நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 200 முன்னறிவிப்புகள் என்னை பற்றி நிறைவேறிச்சுன்னா போய் தானே. முதல்ல 200 சொல்லிட்டு அப்புறம் 3000 தான் உண்மை. நான் போன வருஷம் என்ன சொல்றேன், 200 முன்னறிவிப்பு என்னை பத்தி வந்திருக்குங்கிறேன். இந்த வருஷம் 2000. சரி, இந்த 1800 இந்த ஒரு வருஷத்துல வந்திருக்கும் எடுத்துக்கலாம். முதல்ல நான் என்ன சொல்றேன், 3000. அதுக்கடுத்து 3 வருஷம் கழிச்சு சொல்றேன் என்னை பத்தி 150 முன்னறிவிப்புகள் இறைவன் நிறைவேறி இருக்கிறான்னா இவன் விட்டு அடிக்கிறாளா, அவன் இறை தூதரா? அந்த கல்திகா இசாலாங்கிற நூல்ல 210வது பக்கத்துல 1901ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 5ஆம் தேதி அதுல வெளியீடுல தேதியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகத்தினுடைய வெளியிட்ட தேதி எப்படி போட்டிருக்காங்க? 1901ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 5ஆம் தேதி எழுதுறாரு. அதை விட 3 வருஷம் 899 2 வருஷம் கழிச்சு 899 3000 முன்னறிவிப்பு. 1901 என்ன செய்யறாருன்னு கேட்டா ஏக்ஸவுங்கிறாரு. ஏக்ஸவ் முன்னறிவிப்பு எவ்வளவு? ஏக்ஸவ் 100 3000 முன்னறிவிப்பு வந்துருச்சான் 89 99. 1901 என்ன வந்துருச்சான்? 100 முன்னறிவிப்புகள் என்னை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், 100 நிறைவேறி இருக்கிறது. அப்ப முதல் பொய் தானே. அப்ப 2900 போய் சொல்லியிருக்காரு. ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு? 2000 அவர் வாக்குமூல பிரகாரம் 2900 பொய் சொன்ன ஒரு ஆளு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் 2900 முன்னறிவிப்பு நிறைவேறல, நிறைவேறுச்சுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப என்ன இப்படி இதான் இறை தூதரா என்று நாங்கள் எதுக்குன்னு சொல்றேன்னு கேட்டா, இறை தூதர்கள் வர முடியாதுங்கிற தனி விஷயம். அப்படி வந்தவனுக்கெல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் ஆக்குறான். இப்படி வந்த எவனெல்லாம் இறை தூதர்னு சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி எவனெல்லாம் இறை தூதர்னு சொன்னானோ அவன் வாயிலிருந்து இப்படி ஆக்குவான் அல்லாஹ். நேத்து ஒன்னு சொல்ல வைக்குமா, இன்னைக்கு ஒன்னு சொல்ல வைக்குமா, குர்ஆன்ல இல்லாத குர்ஆன்ல இருக்குன்னு சொல்ல வைக்குமா, ஹதீஸ்ல இல்லாத ஹதீஸ்ல சொல்ல வைக்குமா, கடைசியில காட்டுவான், கேவலப்படுத்துவான். பெரிய கேவலம் கடைசியா நான் சொல்ல போறேன், அதோட காரி தூக்கிட்டு போற அளவுக்கு உள்ள கேவலம்.
அதைத்தான் அந்த ஆளு என்னுடைய ஆதாரம் வச்சாரு. அது லாஸ்டா சொல்றேன். இதையும் நாங்க எங்க கேட்கிறோம்? இதெல்லாம் நான் பொது மேடையில் சொல்லல, இது எல்லாம் இதுல உள்ளது. இதை உட்கார்ந்து ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒண்ணுனா பார்த்து இதை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ராத்திரி முழுசு உழவையும் பார்த்திருக்கிறேன். உழவையும் பார்த்து அதை எழுதிக்கிட்டு வந்து உங்கள்ட்ட சொல்றேன். இதெல்லாம் அவர்களுடைய முகத்துக்கு நேராக இந்த கித்தாபை தூக்கி காட்டி காட்டி வாசித்து காட்டி காட்டி கேள்வியாக கேட்ட சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட கேட்டது. இதெல்லாம் பொது மேடையில சொன்னது அல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் முன்னிலையில கேட்டு பதில் சொல்ல முடியாம திணறி வெக்கி தலகுனிற ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகும் அவரை தூதருங்கிறாங்க. இப்படி முரண்பட்டு பேசின ஆள் இறை தூதரா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? நபி தானே, நபியை ஏத்துக்கிறாட்டி என்ன காபிர்? நபியை நம்பாட்டி காபிர் தானங்க. நபின்னு ஒருத்தர் நெசமா இருப்பாரே, ஆனால் அவரை நம்பலன்னா என்ன காபிர்? இந்த ஆள் என்ன பண்ணிவிட்டாருன்னு சொன்னா, ஒரு அப்துல் ஹக்கீம் கான் அப்படிங்கிற ஒரு இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டு பின்னாடி வெளியே வந்துட்டாரு, கள்ள பையன் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் காபிர் உத்தரவு கொடுத்தாரு. இவன் என்னை சேர்ந்துட்டு விலகி போயிட்டான், அதனால இவன் காபிரு அப்படின்னு ஃபத்வா கொடுத்து விட்டார். அந்த ஆள் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டார். நபி மேல நிறுத்தாரு. அப்துல் ஹக்கீம் கான் கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டாரு. கேஸ் போட்ட உடனே நீ எப்படி ஒரு முஸ்லிமா நீ காபிர்னு சொல்ல போச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் என்ன செய்யுது? அவனை நீ காபிருங்கிற, அவர் முஸ்லிம், தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார், நீ எப்படி அவரை காபிர்னு சொல்லலான்றதுக்கு நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்ல விசாரணை நடக்குது. நெச நபியா இருந்தா என்ன செய்யணும்? ஆமா நான் நபி ஏத்துக்கிறாட்டி காபிர் தான் சொல்லணுமா இல்ல? உண்மையா நபியா இருந்தா செய்யணும்? ஆமாயா காபிர்னு சொல்லத்தான் செஞ்சேன், அப்படிதான் சொல்லுவேன். நான் ஒரு இறை தூதரை ஏத்துக்கிறாட்டி காபிர் தான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, காபிர்னு சொன்னதுதான், அதுல மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். கோர்ட்ல என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்திதாசே மேரா யஹி மதுஹப் ஹை, ஆரம்பம் முதல் என் கொள்கை இதுதான். அப்படி இல்லைங்கிறார், காபிர்னு சொல்ல மாட்டேங்கிறார். அதான் இப்திதாசே மேரா யஹி மதுஹப் ஹை, அதாவது ஆரம்பம் முதல்ல என்னுடைய கொள்கை இதுவாகத்தான் இருக்கிறது. கே மேரே தாவா இன்கார் கி வஜஹ் சே, எனது இந்த நபி என்ற வாதத்தை யாராவது மறுத்தால், கோய் ஷக்ஸ், அப்படி மறுக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் காபிர் யா தஜ்ஜால் நஹோ சக்தா, காபிராகவோ தஜ்ஜாலாவோ ஆக மாட்டான். இதுதான் ஆரம்பம் முதல் என் கொள்கை. நான் நபி தான், ஆனால் நான் நபி என்று யாராவது ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் காபிரும் இல்லை தஜ்ஜாலும் இல்லை. இதுதான் ஆரம்பமாகவே நான் கொள்கையா வச்சிருக்கிறேங்கிறார். எதுக்காண்டி? ஃபைன் போட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே நீ நபியா இருந்தா என்ன பண்ணிருக்கனே? ஆமா நீ காபிர்னு சொல்லியிருக்கனு. இவர் என்ன பண்றாரு? ஸ்டார்டிங்ல இருந்த என் கொள்கை இப்படி கிடையாது, என்னை நபி என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் காபிராக மாட்டார்கள், இப்படித்தான் நான் கொள்கையாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, திரியாக்குல் குலூப் அப்படிங்கிற புஸ்தகத்துல 432வது பக்கத்துல சொல்றாரு. சரி, இதுலயா உறுதியா நிக்கணுமா இல்லையா? இதுக்கு அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹகீகத்துல் வஹீங்கிற புஸ்தகத்துல 167ஆம் பக்கத்துல அவர் சொல்றாரு, அதாவது ஹர் ஏக் ஷக்ஸ் உஸ்கு மேரே தாவத் பहुंची है. உருது நான் ஒழுங்கா தெரியாது, அரபு தான், கருத்தை மட்டும் வாசிக்கிறேங்க, இருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாசிக்கிறது தான். ஹர் ஏக் ஷக்ஸ் உஸ்கு மேரே தாவத் பहुंची है और उसने मुझे दावत कबूल नहीं किया वो मुस्लिम नहीं. அவர் ஹகீகத்துல் வஹீல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனுக்கு மேரே தாவத் பहुंची है, நான் நபி என்ற அந்த வாதம் அவருக்கு சென்றடைந்து அவருக்கு தெரிந்து, அவர் உஸ்னே முஜே தாவத் கபூல் நஹி கியா, அவர் என்னுடைய அந்த வாதத்தை நபி என்ற வாதத்தை ஒப்புக்கொள்ளவில்லையோ அந்த மனிதன் ஓ முஸ்லிம் நஹி, அவன் முஸ்லிம் இல்லை அப்படிங்கிறார். எதுல? ஹகீகத்துல் வஹீல 167ஆம் பக்கத்துல. அப்ப நீ இதுல எது உண்மை எது உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் நீ பொய்யன் தானே. ரெண்டுல எதை உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் நீ யாரு? நீ அது உண்மைன்னா இதுல போய் சொல்லி இருக்கிற, இது உண்மைன்னா அதுல போய் சொல்லி இருக்கிற, நீதிமன்றத்துக்கு பயந்துகிட்டு கொள்கையை மாத்துற, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற. எந்த நபிமார்களும் எந்த ஒரு கட்டத்திலையும் கொள்கையில் இப்படிலாம் சகாபாக்களுக்கு வேண்டாம் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்களே தவிர அவங்க இந்த மாதிரி கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்களா, வளைஞ்சிருக்கிறாங்களா? அதுல நீதிமன்றத்தில் என்ன பண்ணிடுவான்? வெட்டவா செஞ்சிருவான். என்ன செய்வான்? 500 ரூபாய் பயன் கட்டு போடாமா, இதான் செய்வான். ஒரு நாளைக்கு பிடிச்சி ஜெயில போடுமா, அந்த சொகுசு கூட இழந்துடக்கூடாது, ஒரு நாளைக்கு கூட ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொள்கை அப்படி கிடையாது. இவனை போய் நபின்னுகிட்டு அகமதியாக்கள் சொல்லிக்கொண்டு நாங்க பெரிய நபி, சரியான கூட்டம் நாங்க தான் சொல்லிட்டு இவங்க தெரியறாங்கன்னா என்னத்தை சொல்றீங்க?
இவ்வளவு பொய்யை நிரூபிக்கணும் நேருக்கு நேர, முகத்துக்கு முகம். இது ஹக்கீகத்துல் வஹீல் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது பரவாயில்லைங்க. இன்னொன்னு சொல்றான் அந்த ஆள் பாருங்க, ஆயினைய கமாலாத்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல 565 பக்கத்துல அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஒரு நாள் நான் இல்லாமல் போய்விட்டேன். என்ன செஞ்சிட்டாங்களா, நான் இல்லாமல் போய் அல்லாஹ் எனக்குள்ள வந்துட்டான், அல்லாஹ் ஆயிட்டாராம். இவர் என்ன செஞ்சிட்டாராம், குன்து அத்தகையலு அன்னி இன் ஆதம் துபி குல்லி உஜூத், நான் டோட்டலாகவே நான் அடியோடு நான் இல்லாமல் போய்விட்டு அல்லாஹ் வந்து எனக்குள்ள தகல ரப்பி அலா உஜூதி, ரப்பு எனக்குள் நுழைந்து விட்டான். கூடு விட்டு கூடு பாயிறது, இவற்றை உள்ள உயிர் வந்து வெளியே போச்சு போல இருக்கு. அல்லாஹ் வந்து இந்த உடலுக்குள்ள நினைச்சிட்டான், வந்து ஒரு உடல்ல வந்து உட்கார்ந்துட்டானாம். தகல ரப்பி அலா உஜூதி. அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்குள்ள அல்லாஹ் வந்த உடனே அப்படி எனக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, நான் தான் இந்த பூமியை படைத்தேன். நான் எனக்குள்ள சொல்ல ஆரம்பித்து விட்டேன். அவர் சொல்றான், நான் தான் எனக்குள் சொல்ல ஆரம்பித்து விட்டேன், நான் தான் இந்த பூமியை அண்ணான் முரீது நிலாமன் ஜதீதன் அவ் சமான் ஜதீதத்தன் அருளன் ஜதீதத்தன், நம்ம புதிதாக ஒரு பூமியை படைக்க வேண்டும், வானத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்து பகலத்து சமாவாத்தி வல்லர், நான் தான் வானத்தை பூமியை படைச்சேன். அப்படிலாம் உங்களுக்கு படைச்சாங்க. அப்படியா எல்லாம் அப்படியே பிளாஸ்பேக் ஓடுதான். அல்லாஹ் வந்து நுழைஞ்ச உடனே இவர் தான் இப்ப அல்லாஹ், இவர் அல்லாஹ் ஆன உடனே ஒண்ணும் இல்லாம உலகமெல்லாம் இருந்தது, இவர் தான் அதை வானத்தை படைச்சது, இவர் தான் பூமியை படைச்சது. அதுக்கப்புறம் ஆதமை போனா போது அவரையும் நான் தான் படைச்சேன். அப்புறம் வானத்தை பார்த்தேன், அதுல பிரகாசம் இல்லாமல் இருந்துச்சு, உடனே நட்சத்திரங்களை நான் படைத்தேன், நான் படைச்சேங்கிறான். இப்படி வந்து தன்னையை பற்றி கஷ்புல இப்படி அப்புறமேல கலக்து ஆதமை நான் தான் படைத்தேன், அண்ணா கலக்கனல் இன்சான பி அஹ்சனி தக்வீம், மனிதரை நாம் அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் தான் அல்லாஹ் தானா, இவன் நபின்னு மட்டும் வாதி இல்ல, ரப்புன்னு வாதிடுறான். ஃபிரௌன் தான் நான் தான் ரப்புன்னு சொன்னவன். இத வந்து ஆயின கமாலாத்த இஸ்லாம்ங்கிற புக்ல சொல்றாரப்பா. இதான் இறை தூதருக்குரிய இலக்கணமா? இந்த பொய்யனத்தான் நீங்க இறைவனுடைய தூதர் ஏத்துக்கிறீங்களா? பொய் சொல்ற ஒருத்தன் எப்படி இறை தூதரா இருப்பான், கிறுக்கை எப்படி இறை தூதரா இருப்பான் இப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதுக்கு என்ன இல்ல, பதிலே வரல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தமாஸ், குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குல்ல, இவனுக்கு வஹி என்று சொல்லி பராஹீன் அகமதியான்னு ஒன்னு எழுதிருக்கான். இதெல்லாம் என்னடான்னு கேட்டா, எனக்கு வந்த வஹி அப்படின்னு போட்டுட்டான். இவனுக்கு வந்த வஹின்னு சொல்லி என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆன் ஆயத்து இருக்கும்ல, ஒவ்வொரு ஆயத்தை ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிறது. அதாவது பக்ராவில் ஒரு ஆயத்து, ஆல இம்ரான் ஒரு ஆயத்து, குல்ஹுல்லா சூரால ஒரு ஆயத்து, மூணு இணைச்ச சம்பந்தமே இருக்காது, ஒரு கோர்வையும் இருக்காது. சும்மா நினைஞ்சுட்டான். எனக்கு வந்து வாட்சி காட்டுறேன் பாருங்களேன். யா அஹ்மத் பராஹீன் அஹ்மதியாங்கிற கிதாபுல 265 பக்கத்துல வால்யூம் நம்பர் 1 அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, யா அஹ்மத், அல்லாஹ் கூப்பிடுறான், அஹ்மதே, மிர்சா குலாம் அஹ்மது தானே ஒரு பேரு, அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், யா அஹ்மத், அஹ்மதே பாரக்கல்லாஹு ஃபீக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. இது மட்டும் தான் நீ சேர்த்துக்கிட்டது, இந்த ஒரு வரி மட்டும். அப்புறமேல் பாருங்க, மாரமைத்த இதுரமைத்த உலாக்கின்னல்லாஹ ரமா, நீ எரியும் போது நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். பத்ர் போர் உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மண்ணெளி வீசுவாங்க, எதிரிகளோட கண்ணெல்லாம் இது விட்டு தோத்து போய் ஓடி போயிருவாங்க. அதுல அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், நீ எரியல, நீ மண்ணெளி வீசினா இவ்வளவு பெரிய ரிசல்ட் ஏற்படுமா, நீ எரியும் போது நான் தான் எரிஞ்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம். இவர் என்ன செய்யறாரு, திடீர்னு சம்பந்தமே இல்ல, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக சொல்லிட்டு மாரமைத்த இதரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமாங்கிறான். இதுக்கு அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் குர்ஆனை கற்றுத்தந்தான். ஏதாவது தொடர்பு ஏதாவது இருக்கு, இது ஒரு சூரா. அதான் மாரமைத்த இதரமைத்த, எந்த ஒரு பிரேக்கும் இல்லை, எந்த ஒரு வாசகமும் இடையில கிடையாது. ஒரு மெண்டல்னு சொல்றாரு, ஒரு மன லூசு, ஒரு லூசா இருந்து உளர்னதை வந்து இறை தூதன் நம்புறாங்கன்னா எவ்வளவு பெரிய அவமானம், கேவலம் பாத்தீங்களா? இப்படி வரிசையா வாசிக்கிற பாருங்களேன், எல்லாம் குர்ஆன் ஆயத்துங்க, சம்பந்தம் இல்லாம இருக்கும். அங்க இருந்து இங்க இருந்து எந்த கிறுக்கணும் செய்யலாம். எப்படின்னு பாருங்களேன், யா அஹ்மது பாரக்கல்லாஹு ஃபீக்க, இது ஒரு சேர்த்துக்கிட்டது. அப்புறம் வருது மாரமைத்த இதரமைத்த உலாக்கின்னல்லாஹ ரமா, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அப்புறம் யாசீன்ல லிதுன்திர கௌமன் மா உன்திர ஆபாவுஹும், அவர்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படவில்லையே, அவர்களை எச்சரிப்பதற்காக நீ வந்திருக்கிறாய் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றான். இவருடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவருக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு ரஹ்மான் சூராவுல இருந்து ஒரு வசனத்தை போட்டுவிட்டு டக்குன்னு யாசின் போயாச்சு. அதுக்கப்புறம் ஒளி தஸ்தபீன சபீலுல் முஜ்ரிமீன், முஜ்ரிமீன் குற்றவாளிகளுடைய பாதையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் குல் இன்னி உமிர்து
ஆனா அவ்வளவு மூமினின், நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், நான் தான் மூமின்களில் முதலானவன் என்று சொல்வீராக. இது குர்ஆன்ல உள்ளது. அது மாதிரி குல் ஜால் ஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில, இது ஒரு ஆயத்து. இவ்வளவும் இப்படியே வந்துகிட்டு இருக்கும். வரிசையா பாத்தீங்கன்னா குர்ஆனை எடுத்து அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போட்டு 2-3 பக்கத்துக்கு அடிக்கலாம். இதை வாசிச்சேன்னு வைங்களேன், என்னடா சம்பந்தம், திடீர்னு நீ எரியவில்லை என்று வருது, திடீர்னு ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தாண்டு வருது, திடீர்னு நான் தான் அவ்வளவு முஃமினீன் சொல்லுன்னு வருது, சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்ததுன்னு வருது திடீர்னு. இப்படி எல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாம பராஹின் அகமதி இதான் இதான் வஹியா. அடே குர்ஆன் சேலஞ்ச் பண்ண, சவால் விடுது, இது மாதிரி கொண்டு வராண்டு. இதை பார்த்து சிரிக்கிறான் லூசு உண்டு. இதான் நபியா? அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டோம். இதெல்லாம் உங்கள்ட்ட அள்ளி விட்டு போற சரக்கு இல்ல, நேருக்கு நேர் கேட்டோம். கடைசி வரைக்கும் இந்த லூஸ் சொன்னதுக்கு என்ன இல்ல பதில் அவர்களுக்கு சொல்லவே முடியவில்லை. இந்த வரிசையா இன்ஹாதா இல்லா கௌலுல் பஷர், அது ஒரு ஆயத்து. வானஹுலை கௌமுன் ஆகிரூன், அது ஒரு ஆயத்து. அவதா துன செய்கிறோம் அன்தும் தும்சிரூன், அது வேற ஒரு ஆயத்து. ஹைஹாத்த லிமா துவதுன், இப்படியே வந்துட்டு இருக்கும். ஆயத்தா போயிட்டு இருக்கும் ஒரு 4 பக்கத்துக்கு. இது இறை தூதரா? இறை தூதர் இந்த மாதிரி பைத்தியம் விளையாடுவாரா? அது நல்ல பைத்தியம் விளையாடு நமக்கு தெரியுது. அதே மாதிரி இப்ப இந்த ஆளுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈசா நபி மூத்தாயிட்டாங்க, அந்த காலத்தில் ஈசா நபி கொல்லப்பட்டாங்க இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணாரு. ஆனா குர்ஆன்ல எவ்வளவு எடுக்கிறதுக்கான ஆதாரம் இருந்தாலும் என்ன செஞ்சாரு? ஈசா நபியை மூத்தாக்குனா தான் நமக்கு நல்லது. ஏன்னு கேட்டா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் ஆர்குமெண்ட் நீங்க விளங்கிக்கிறேன். ஈசா நபி மூத்தாயிட்டாங்கன்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஈசா நபி வருவாங்கிற ஹதீஸ மரா எடுப்பாரு. ஈசா நபி மூத்தாயிட்டாங்கல்ல, ஆனா வருவாங்கன்னு சொல்லப்படுதுல, அப்ப என்ன அர்த்தம்? அவர் மாதிரி ஒரு ஆள் வருவார்ன்றது நான் தான். அத ஈசா நபி வருவாருங்கிற ஹதீஸ ஒத்துக்குருவாங்க. எப்ப ஒத்துக்குருவாங்க தெரியுமா? ஈசா நபி மூத்தாகி விட்டார்னு கன்ஃபார்மா அடிச்சு பேசிவிட்டு யாரும் இருக்க முடியாது, எந்த மனுஷனும் 2000 வருஷமா உயிரோடு இருக்க இயலாது, இப்படிலாம் பேசுவாரு. ஈசா நபி மௌத்துன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வாரு? பார்த்தீர்களா, ஈசா நபி மூத்தாகி விட்டார்கள், ஆனால் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மூத்தானவர் எப்படி வருவார்? அவரை போன்ற ஒருவர் வருவார், அது நான் தான் அப்படின்னு நான் தான் ஈசான்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது என்ன கேள்வி வருது? ஈசா மாதிரி எதிர்ப்பு வருது, பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரா? அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை பாருங்கள். அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? அந்த ஷாம், பிலாது ஷாம்னா சிரியாவுல உள்ள பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, ஜெருசலம்ங்கிற ஊர்ல பாருங்கள் அல்லாஹ்வுடைய கிருபை. ஒரு என்னுடைய சீடர் ஒருவர் அங்கே சென்றார். எங்க சென்றாரா? ஜெருசலத்துக்கு போனார். அங்கே ஈசா நபியுடைய கபரு இருப்பதை பார்த்து எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஈசா நபியுடைய கபரு யார் கொண்டா வச்சிருப்பாங்கல்ல, நபிகள் நாயகத்து கபரு இந்த சங்கராபுரத்தில் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். சங்கராபுரங்கிற ஊர்ல உணர்வு எழுதினமே, சங்கராபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர்ல நபிகள் நாயகன் தர்கான்னு கட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுல மூத்தா போனே தெரியுது. அப்படி தெரியும் போது என்ன செய்வான்? இங்க கட்டுறான்னு சொன்னா ஈசா நபி கபருன்னு கட்டுற பெரிய விஷயமா? இந்த நாகூர்ல அடங்கியிருக்காரா? இவருக்கு இலங்கையிலே கபர் இருக்குது. நாகூர்ல அடங்கியிருக்காரு சாவலுது பாசாங்கிறாங்களே, இவருக்கு என்ன செய்யுது? இலங்கைக்கு போனீங்கன்னா அங்க சாவலுது பாசா தர்கான்னு அங்க ஒரு கபரை வச்சிருக்காங்க. அவர் அங்க செத்தாரா? அந்த பாசிப்பட்டது நெய்னா முகமது ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வேளாங்கண்ணிலையும் கபர் தர்கா இருக்குது. பாசிப்பட்டதுலயும் தர்கா இருக்குது அவருக்கு. அதே ஆளுக்கு எங்கேயும் தர்கா இருக்குது. வேற இப்படிலாம் கபரை விட்டு அடிக்க, கபரை எவன் வேணாலும் பொழப்புக்காக என்ன செய்வான்? கட்டி வச்சிருப்பான். இவர் சீடர் ஒண்ணு சுற்றுப்பயணம் போனாரா, அங்க பார்த்தா ஈசா கபூர்னு ஒரு கபரை வச்சுட்டு இருக்காங்களாம். அதை இவர் கடிதம் எழுதினவுன இது ஆதாரம் இவருக்கு. பார்த்தீர்களா, நான் எவ்வளவு காலமா சொல்லிக் கொண்டிருந்தேன் ஈசா நபி மூத்தாகி விட்டார்கள் என்று, இப்ப கபர் கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய தோழர், என்னுடைய சீடர் பாலஸ்தீனத்தில் கபருஹு ஃபி பல்தத்தில் குதுசி, அவருடைய கபர் ஜெருசலமில் இருக்கிறது என்று என் சீடர் சொல்லிவிட்டார். அல்லாஹ்வுடைய பெரிய கருணை அப்படின்னு சொல்லி இத்மாமுல் ஹுஜ்ஜாங்கிற நூல்ல 296 பக்கத்துல சொல்றார். சொல்லிட்டு அப்புறம் இது பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் மறதியில் நம்பிக்கை தானே, பொய்யனுக்கு இப்படி தான் ஆக்குவான். இறைவனுடைய செய்தியில அல்லாஹ் மறக்க மாட்டான். உமாக்கான ரப்புக்க நசியா, இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை. அல்லாஹ் சொன்னா மறக்க மாட்டான். முதல் சொன்னதுக்கு பிந்தி சொன்னதுக்கு கரெக்டா டேலி ஆகிட்டே வரும். மனுஷன் மறந்துடுவான். இந்த ஆளு மறந்து விட்டாரு. எதை மறந்துட்டாரு? இது கொஞ்ச நாள் போனோம்னா கபர் பாலஸ்தீனத்தில் இருக்குங்கிற மேட்டரை மறந்துட்டாரு. அடுத்து கிஸ்தி நூஹுங்கிற கிதாபுல 24வது பக்கம் 15ஆம் பக்கம் 2 பக்கம் போடுவார்ல, 24 அல்லது 15 பக்கத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈசா நபியுடைய கபர் காஷ்மீர், ஸ்ரீநகர்
மஹல்லா ஆயினாருமே உஸ்கி கபருக்கு. காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல இன்னைக்கு பூகம்பம் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ரீநகர்ல மஹல்லா ஆயினாருங்கிற மஹல்லாவுல ஈசா நபி கபர் இருக்கிறது. ஈசா நபி உயிரோடு இருப்பதாக சொல்கிறார்கள். இதோ போங்கள், காஷ்மீருக்கு போங்கள், ஸ்ரீநகருக்கு போங்கள், அந்த மஹல்லாவுக்கு போங்கள், அங்கே ஒரு கபரை ஈசா நபி கபர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஈசா நபி மூத்தானது தெரியவில்லையா? அங்கே தப்பிச்சு ஓடி வந்து காஷ்மீர்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாரா, அங்க இறந்துட்டாரா, அங்கதான் தருகாரு. அப்ப காஷ்மீர்ல அவர் கபர் இருக்குங்கிற நெசமா அல்லது பாலஸ்தீனத்தில் அவர் கபர் இருக்குங்கிற நெசமா? அப்ப நீ உண்மையான ஒரு ஆளா இருந்தா என்ன செய்யணும்? ஈசா நபி மூத்தாயிட்டாங்க நம்புறீல, வந்து கேட்கறான்ல, மூத்தானா நம்புறவங்களாம் கபரை பார்த்தா நம்புவோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிட்டாங்கிறோம், கபரை காட்டுன்னு சொல்லுவானா அவனாச்சு? அடே மூத்தா போயிட்டு கபர் ஆதாரம், கபரை போய் ஆதாரம் காட்டு தேவையா? மூத்தா போன எல்லாரும் கபரையா காட்டிட்டு இருப்போம்? ஆளு இல்லாட்டி மூத்தா போயிட்டு சொல்ல வேண்டியானே? ஆளு இல்லாவிட்டால் இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லாட்டி என்ன செய்யணும்? எவனா வந்து கேட்டான்னா மூத்தா போயிட்டாங்க அவ்வளவுதான், கபர்லாம் காட்ட இயலாதுப்பா, உங்க முப்பாட்ட நாள் கபரை காட்டுப்பான்னு கேட்க வேண்டியானே? அது உண்மையான அப்படி பேசியிருப்பான். இவன் தேடுறான், தான் ஒரு பொய்யை சொல்லிட்டு அதுக்கு ஆதரவா நீங்க வந்து மண்ணடியில ஈசா நபி கபர் இருக்குன்னு விட்டு அடிச்சான்னு வைங்க, அன்னைக்கு அதையும் எழுதிருப்பான் புத்தகத்துல. மண்ணடியில் கூட ஈசா நபிக்கு ஒரு கபர் வைத்திருக்கிறார்கள், காஷ்மீருக்கு கூட ஒரு கபர் வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் 3 தடவை ஒரு செத்தார் என்று வழங்கவில்லையான்னு கேட்டவங்க கேட்பான். அப்ப இப்படி கிறிஸ்தவ கித்தாப்புல இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யுது இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இவருக்கு இங்கிலீஷ்ல ஒரு வகி வருது, இவருக்கு இங்கிலீஷ்ல வகி வருது. நம்மள மாதிரி கேஸ் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் அதை சொல்றாரு, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு வகி வந்தது, ஒரு துண்டு சீட்டு தெரிந்து வருதான் அல்லாட்ட இருந்து. என்னடா இது ஒண்ணு புரியாம வருது, இது என்ன பாஷை, இது ஆங்கிலம், அப்ப எப்படி வருது? ஐ லவ் யூ ஆரம்பம் இப்படிதான் இருக்கு. அல்லாஹ் வந்து செய்யறாரா, ஐ லவ் யூ ஆரம்பிக்க அந்த இது எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலத்தை எழுதிட்டு வந்திருப்பேன். அதுல அதை வாசிட்டு வரும்போது அதுல என்ன வருதுன்னு சொன்னா, அல்லாட்ட இருந்து இங்கிலீஷ்ல வகி வருதுன்னு சொல்லிட்டான். எவனோ ஒருத்தன் அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதுல வந்து கிராமட்டிக்கலா நிறைய தப்பு இருக்குது, அது இலக்கண ரீதியா என்ன இருக்கிறதுல பிழை இருக்கிறது. இது அல்லாட்ட இருந்து எனக்கு வந்து அவுத்து விட்டானா அவனுடைய புத்தகத்துல. இங்கிலீஷ் தெரிஞ்சவனா புடி பிடிச்சிட்டாங்க. என்னடா அல்லாட்ட இருந்து வருதுங்கிற இலக்கண பிழையா இருக்குது, அல்லாட்ட இருந்து ஒரு கிராமர் பிழை வருமா? இது கிராமர் படி அந்த வாசகத்தெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால விளக்க தெரியல, அது சீடியில் இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சால ஒரு ஆளுக்கு கூட்டிட்டு போய் அவரை வாசிக்க விட்டு அவரை வச்சு விளக்க விட்டுருக்கான். அதுல அவர் என்ன கேட்கிறாரு, ஏப்பா இந்த ஆங்கிலத்தில் இப்படி வரக்கூடாது, கிராமத்தில் தப்பு தானே கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றான் அந்த ஆளு, வகி இருக்குதுல்ல, வகிங்கிறது போர்ஸா வருமா, போர்ஸா வரும் சில இலக்கணங்கள்லாம் அப்படி மிஸ் ஆகி போயிருமா. மற்றது மாதிரி நீங்கள் வகியை நினைக்க கூடாது. வகி என்பது அது சூராத்து, அதுக்குன்னு ஒரு சூராத்து இருக்குமா, அந்த சூராத்துல ஸ்பீடு போர்ஸா வரக்கூடிய நேரத்தில் அது மாதிரி சில பிழைகள் ஏற்படத்தான் செய்யும், இதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வகின்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு. அதுல இன்னொன்னு கவனிக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், எந்த ஒரு ரசூலை நம்ம அனுப்புனாலும் அவருக்கு தெரிஞ்ச பாஷையில தான் செய்தியை கொடுப்போம், ஏன் அப்பதான் அவர் மக்களுக்கு விளக்குவாரு, தெரியாத பாஷையில கொடுக்க மாட்டோம்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தாலும் அவருடைய சமுதாயம் என்ன மொழி பேசுகிறதோ அந்த மொழியில் தான் அனுப்பணும். இவருக்கு உருது பேசணும்னா உருதுல வந்திருக்கணும், இவருக்கு அப்படிதான் வந்திருக்கணும், அப்பதான் விளக்க முடியும். இவருக்கு வர்ற வகைக்கு வேற ஒருத்தன் விளக்கம் கேட்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம், அவன் விளக்கம் சொல்றான். அப்பதான் இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு. இது ஹக்கீகத்துல் வஹீல 317 பக்கத்தில் இருக்குது. என்னப்பா மேட்ரு, இதான்ப்பா இறை தூதரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு கேளுங்க, இவருக்கு ஒரு ஆள் மேல கோபம், அந்த ஆளை திட்டுறாரு. யார் மேல? விவாதத்துக்கு கூப்பிட்டார்ல, அவர் மேல சரியான கோபம், திட்டுறாரு. எப்படி திட்டுறாரு? உன் மேல அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும், அலைஹி லானா, அவன் மேல அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும், அலைஹி அல்ஃபுல் லானா, அவன் மேல 1000 லானத்து உண்டாகட்டும். அவர் புத்தகத்தில் எழுதுறாரு, அவன் மீது 1000 லானத்து உண்டாகட்டும். சரி, இது இருக்குன்னு சொல்லிட்டு போறான்னு விட்டுறலாம். இது ஒவ்வொரு நபி சொல்லாட்டா கூட ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தை. சரி, மனுஷனாக 1000 லானத்து 100 லானத்து உண்டாகட்டும் சொல்லத்தான் செய்வோம் கோபத்துல. ஆனா என்ன செய்யறான் தெரியுமா, 1000 லானத்துன்னு போட்டான்ல, அதுக்காக என்ன செய்யறான், கித்தாபு முழுசும் 1 லானத்து 2 லானத்து 3 லானத்து 4 லானத்து போயிட்டே இருக்கும். 1000 உட்காந்து எழுதிருக்கிறாங்க மெனக்கட்டு. புஸ்தகத்துல பேஜா பெரட்டுவீங்க, 1 போட்டு லானத்து, 2 போட்டு லானத்து, 3 லானத்து, 4 லானத்து, 50 லானத்து, 51 லானத்து, 120 லானத்து, இப்படின்னு வரிசையா வரும் லிஸ்ட் போட்டு காலங்காலமா போட்டு
பேஜ பெரட்ட பெரட்ட அந்த லானத்துங்கிற வார்த்தை தான் இருக்கும். முழு பேஜ்லயுமே என்ன இருக்கு? லானத்து லானத்துன்னு ஒரு 250 வரைக்கும் அப்படி போகும். 251 என்ன ஆயிருன்னா அல்லானத்து அல் சேர்த்துக்குவா. சும்மா வெறும் லானத்துக்கு பதிலா அல்லானத்து 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 அது மீது உள்ளதெல்லாம் அப்படி போகும். நம்ம கேட்டோம், இது ஒரு சுய நினைவுள்ள உள்ள ஒரு மனுஷனுடைய எழுத்தா, கிறுக்கன் எழுத்தா இது? நம்ம கேட்டோம், நபியை விட்டு தள்ளு, ஒரு சுயமான ஒரு மூளை உள்ள ஒரு மனுஷன் இப்படி ஒருத்தனை திட்டம் நினைச்சா என்ன செய்வான்? 1000 லானத்துன்னு சொல்லிட்டு போ. ஒருத்தனுக்கு வந்து இப்ப 100 முசீபத்து உண்டாகட்டும்னு சொல்றோம், அதுக்கு 1 முசீபத்து 2 முசீபத்து 3 முசீபத்து 4 முசீபத்துன்னு 100 வரைக்கும் சொல்லி இவ்வளவு உண்டாகட்டும் அப்படியா சொல்லுவான்? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தர்றேன்னு சொல்லும் போது 1 ரூபா, இன்னொரு 1 ரூபா, இன்னொரு 1 ரூபா, இன்னொரு 1 ரூபா, இப்படியா 100 ரூபா கொடுப்போம்? 100 ரூபாய் தர்றேன்னு முடிஞ்சு போச்சு. 100 ரூபாய் தர்றேன்னு சொல்றா, 100 ரூபாய் தர்றேன்னு சொல்லுவோம். இவன் என்ன பண்றான்? 1 ரூபாய் தருவேன், 1 ரூபாய் தருவேன், 1 ரூபாய் தருவேன், 1 ரூபாய் தருவேன். இப்படிலாம் செஞ்சு காட்டினதுல ஏமா இப்படிலாம் இருந்தா இவன் லூசா நபியா? என்னங்கப்பா இறை தூதரை வந்து இப்படி கேவலமாக்குறீங்களே? இவனை எல்லாம் இறை தூதர்னா அப்ப இறை தூதர் இப்படிதான் இருந்திருப்பாங்களா? ஆயிரம் இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நபிகள் நாயகத்தை பத்தி இவங்களுடைய மரியாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவனை எல்லாம் இறை தூதர்னு ஏத்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நாங்களும் குர்ஆனைத்தான் பின்பற்றோம் இப்படிங்கிற மாதிரியான கூத்தெல்லாம் நூருல் ஹக்ங்கிற கிதாபுல 158ஆம் பக்கத்துல இருந்து பெரிய பெரிய பக்கம், அது 4.25 பக்கம் மொத்தம் இருக்கு. அதுல வெறும் லானத்து மட்டும் எவ்வளவு இருக்கு? லானத்து காலங்காலமா போட்டு 4.25 பக்கத்துக்கு என்ன இருக்குது? லானத்தாவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப நான் தான் ஈசான்னு சொல்லிட்டு இருந்தானா, மக்கள் எல்லாம் கேட்டாங்க, நீங்க ஈசாங்கிறீங்கள, ஈசாவை சொல்லும் போதெல்லாம் ஈசமுன்னு மரியம்டே வருது, மரியமுடைய மகன்ல வருது, உங்க அம்மா பேர் மரியமா அந்த கேக்குறாங்க. அதாவது ஈசா மூத்தாயிட்டாரு, வெறும் ஈசா வருவார்னு ஹதீஸ்ல காணோம். அவரை பத்தி பேசும்போதெல்லாம் எப்படி வருது? மரியமுடைய மகன் ஈசா, மரியமுடைய மகன் ஈசான்ல வருது. அப்ப உங்க அம்மா பேர் மரியமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டு என்ன செய்யலாம் தெரியுமா? அதுக்கு பதில் கிறிஸ்டினுங்கிற கிதாபுல இப்படி கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் 68ஆம் பக்கத்துல அவர்கள் விளங்காமல் கேட்கிறார்கள், நான் மரியமுடைய மகன் தான், உண்மையில தாய் மரியம் சொல்ல போறான்னு பாக்குறோம். என்ன சொல்றான்னு கேட்டா, நான் ஒரு காலத்தில் நானே மரியமாக இருந்தேன், நானே மரியமாக இருந்து நானே கர்ப்பமானேன், நானே ஈசாவை சூழ்கொண்டேன், நானே ஈசாவை பெற்றெடுத்தேன், நானே ஈசாவை ஆகிவிட்டேன், நான் தான் ஈசபுன் மரியம். இவன் மெண்டலா நபியா? மெண்டலா? இது இறை நபிக்கு உள்ள அர்த்தம் இதா? இவதான் மரியமா இருந்தாங்களா? மரியமா இருக்கும் போது வயிற்றுல ஈசாவை சுமந்தாகலாம் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் நான் தான் பெற்றெடுத்தேன், அப்ப நான் தான் ஈசா, நான் தான் எல்லாம் நான் தான் இப்படின்னு சொல்லி கிறிஸ்டினுங்கிற கிதாபுல இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெரிய தமாஸ் என்னன்னு கேட்டா, இந்த பிளாக் குணை வரும்னு சொல்லிவிட்டான்ல, யார் எது வரும்போது மசீக்கு வரும்போது வையன் பிளாக் குணை வரும் குர்ஆன்ல இருக்கு அப்படின்ற உடனே அப்படி யோசிச்சு பார்க்கலாம். வருஷ கணக்குல இந்த கேள்வி கேட்கறாங்க, குர்ஆன்ல எடுத்துக்க. நம்ம கேட்கல, இதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல கேட்டுவிட்டாங்க. எழுதுனீல நபி தானே, நபியுடைய இதுல தப்பு வரக்கூடாதுல, குர்ஆன்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டினோன்னு எடுத்து பார்க்கறான், ஒன்னும் ஓடல. ஒரு ஆயத்து கிடைக்குது. என்ன ஆயத்து? வைதா வக்கால் கவுல் அலைஹிம், இவர்களை அழிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அஹ்ரஜனாலஹும் தாபத்தம் மினல் அர்லி, பூமியிலிருந்து ஒரு ஜீவனை, ஒரு உயிரினத்தை நாம வந்து வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது வந்து பிளாக் நோய் கிருமியை தான் அல்லாஹ் சொல்கிறான், உயிரினத்தை வெளிப்படுத்துவோம். ஆனா அதுல என்ன வருது பின்னாடி? மக்கள்கிட்ட பேசணும்லாம் வருது. ஒரு உயிரின உலகம் அழிகிற காலத்துல ஒரு உயிரினத்தை பூமியிலிருந்து வெளிப்படுத்துவோம், அது மக்கள்கிட்ட பேசணும்னு வருது. இவர் என்ன பண்றாரு? அந்த அந்த வசனத்தை காட்டி இதான் பிளாக் நோய், 1992 இதை சொல்றாரு, இதான் பிளாக் நோய் தான் இது சொல்லுது, ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்துவோம்னு சொல்றான்ல அல்ல, அது காலரா கிருமியை தான் அல்ல சொல்றான், பிளாக் கிருமிய. அதனால நான் வரக்கூடிய காலத்துல வந்து பிளாக் நோய், ஒரு பிளாக் நோய் அவங்க காலத்துல வந்துருச்சுங்க, உடனே இது எப்படி நமக்கு சாதகமாக்குறேன்னு பாக்குறான். நான் வரும்போது பிளாக் நோய் வரும்ன்ற குர்ஆன்ல இருக்குன்னுட்டான், விட்டு அடிச்சு விட்டான். எங்கடா இருக்குன்னு கேட்கும்போது 4 வருஷத்துக்கு மௌனமா இருந்து அப்புறம் என்ன பண்றான்? இந்த ஆயத்தை எடுத்து காட்டுறான். இது எங்க? இது சொல்லிவிட்டு இன்னொரு கிதாபுல இதே ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய தாபத்து உயிரினம் என்பது உலமாக்களை குறிக்கிறது. பிளாக் நோய்ங்கிறான் ஒரு இடத்துல எதை குறிக்குதான்? உலமாக்கள் மக்களுக்கு சத்தியத்தை போதிப்பார்கள் இல்லையா, அதான் பேசக்கூடிய உயிரினம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மற்றவன் எல்லாம் சத்தியத்தை பேசாம போயிருவாங்க, அதைத்தான் இது சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முரண்பாடியாக 1909 இப்படி சொன்ன ஒரு விஷயம்.
இறுதியா இதான் முக்கியமான பாயிண்ட்ங்க. ஒருவன் வந்து ஒரு மனுஷனை வந்து அவன் வாயினாலே பொய் என்று சொல்ல வச்சு, நான் பித்தலாட்டக்காரன் தான், பிராடு தான் சொல்ல வச்சு அவனை கொண்டே அல்லாஹ் அழிச்சதுன்னு சொன்னா, இந்த ஆள் தான் சைலமாவுக்கு கூட இப்படி ஏற்பட்டது இல்ல, அசுவதுக்கு கூட இப்படி ஏற்பட்டது இல்ல. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, மிர்சா அகமது பேக்குன்னு இருக்காரு, இவருக்கு சொந்தக்காரால். இவர் மிர்சா ஒரே ஃபேமிலி, மிர்சான்னு வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. மிர்சா குலாம் அகமது இவருடைய பேரு. மிர்சா அகமது பேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகள் வந்து முகமதி பேகம். மிர்சா அகமது பேக்குடைய மகள் பேர் என்ன? முகமதி பேகம். இந்த முகமதி பேகத்தை என்ன செய்யறாரு இவரு, இவருக்கு தள்ளாத வயசுல, இவருக்கு வயசு ஜாஸ்தி ஆயிருச்சு, அவர்கிட்ட போயிட்டு சின்ன பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தானே கேட்கிறாரு. யார்கிட்ட? மிர்சா அகமது பேக்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிழவனுக்கு எப்படி இந்த சின்ன பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டேன்ட்டார். சொந்தக்காரரா இருந்தாலும் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் வந்து உடனே எனக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்து விட்டது. என்ன செய்தி வந்துட்டது? ஜவ்வஜ்னாகஹா, அதாவது ஜைனப் இருக்காங்கல்ல, ஜெயிதுடைய மனைவியா இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து அல்லாஹ் என்ன செய்வான், ஜெயிது வந்து விவாகரத்து பண்ண உடனே முகமதே உனக்கு ஜெயினப நாம் கல்யாணம் பண்ணி தந்தோம்னு சொல்றான். அஹ்ஸாப்ல ஒரு ஆயத்து வரும், வலம்மா கலா ஜெயிது மின்ஹா வதனன் ஜவ்வஜ்னாகஹா, ஜெயினப உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன். அந்த வாசகத்தை எடுத்து போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஜவ்வஜ்னாகஹா, உனக்கு முகமதி பேகத்தை கல்யாணம் பண்ணி தந்தேன் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான். அதனால நீ எனக்கு தான் பண்ணி தந்த ஆவணமே தவிர நீ இதை மீற முடியாது. நீ மறுத்தாலும் சரி, அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், இது அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு, அல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சுல்தான் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சுல்தான்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யறாரு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப என்ன செய்யறான், மறுபடியும் இதெல்லாம் எங்க ஆயினே கமாலாத்துங்கிற நூல்ல அந்த ஆள் கைப்பட 325 பக்கத்துல இந்த ஸ்டோரிய விழாவாரியா எழுதுறான். எப்படி எழுதுறான்னு கேட்டா, நான் இதை சேலஞ்சாக வைக்கிறேன், நான் இறை தூதர் என்பதற்கு இதையே ப்ரூஃபாக வைக்கிறேன், இதையே அத்தாட்சியாக வைக்கிறேன். இந்த சுல்தான் மஹமூது பேகத்தினுடைய புருஷன் 2.5 வருஷத்துல செத்து போவான், எழுதி வைத்துக்கொள். செத்து போன பிறகு நான் அவளை கல்யாணம் செய்வேன். 6 முன்னறிவிப்பு செய்யறேங்கிறார். எத்தனை முன்னறிவிப்பு? 6 முன்னறிவிப்பு. ஒன்னு என்னன்னு கேட்டா, அதாவது அவளை திருமணம் செய்வேன் சொன்ன காரணத்தினால் அதுவரை நான் உயிரோடு இருப்பேன், ஒரு அறிவிப்பு. அல்லாஹ் சொல்லிட்டான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரும்னு சொல்லிவிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உசுரோட இருப்பேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் உசுரோட இருப்பேன், இது ஒரு அறிவிப்பு. 2வது அறிவிப்பு என்னன்னு கேட்டா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன் அல்லாஹ் சொல்றான்ல, அப்ப இவன் அப்பங்கார இருக்க மாட்டான், செத்து போயிருவான்னு அர்த்தம். ஒரு பொண்ணு இருந்து அப்பன் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 2வதாக சொல்கிறேன், இந்த மஹமூது பேகத்தினுடைய தகப்பன் செத்து விடுவான், நான் அல்லாஹ் எனக்கு கல்யாணம் பண்ணி தர போறான், இவன் இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டான். அப்ப இந்த பொண்ணுடைய புருஷனும் செத்துருவானா 2.5 வருஷத்துல, இந்த பொண்ணுடைய வாப்பாவும் என்ன செஞ்சுவானா, செத்துருவாராம். அதுக்கப்புறம் என்ன செய்வாரா, இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாராம், அல்லாஹ் இவர் பண்ணி கொடுத்துட்டானா. அதுக்கப்புறம் வந்து முகமது பேகமும் உயிரோட இருப்பாரு. 6 முன்னறிவிப்பான். ஒன்னத்தை அப்படி 6 பிரிக்கிறான். நான் உசுரோட இருப்பேன், முகமது பேகம் உசுரோட இருக்கு, அதே மாதிரி வந்து அந்த சுல்தான் என்ற மூத்தா போயிடுவாரு, சுல்தானுடைய மாமனார் அவரும் மூத்தா போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நானும் உசுரோட இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து அவளை நான் தான் மணக்குவேன். இவ்வளவும் வந்து எனக்கு முன்னறிவிப்பா நான் சொல்றேன். இது பலிக்காவிட்டால் நான் பொய்யன் என்று நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள், நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஈமானம் கஹோ கேட்கிறாரு, ஈமானோடு சொல்லுங்கள். ये बातें इंसान की इख्तियार से है, இது மனிதனுடைய ஒரு கற்பனையில் உதித்த வார்த்தை என்று நினைக்கிறீர்கள்? அப்படி எல்லாம் சவால் விட்டாருங்க. ஆனா என்ன நினைச்சு தெரியுமா, இந்த சொன்னபடி அந்த பொண்ணுடைய தகப்பனார் இறந்து போயிட்டான். உடனே 6 அறிவிப்புகளிலே 1 நிறைவேறி விட்டது. அதாவது பொண்ணுக்கிட்ட தகப்பன் இறந்துருவான்னு சொன்னால 1 நிறைவேறி விட்டது. அத்த பக்கம் பக்கமா எழுதி நோட்டீஸ் அடிச்சு மிர்சா குலாம் அகமது அவர்கள் 6 அறிவிப்பு செய்தார்கள், 1 நிறைவேறிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா 2.5 வருஷம் ஆகுது, இவன் சாவல. யார்? சுல்தான் முகமது சாவல. இன்னும் சொல்ல போனா இவன்லாம் செத்த பிறகுதான் அவர் சாவுறாரு. கடைசி வரைக்கும் இவன் தான் முதல் சாவுறானே தவிர அந்த பொண்ணோட சுல்தான் அகமது கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அவர் தான் பிந்தி சாவுறாரு. அந்த முன்னறிவிப்பு நிறைவேறல, எதுவுமே நிறைவேறல. அது மாதிரி வந்து முகமது பேகத்தை கல்யாணமும் செய்யவே இல்லை. அதோட என்ன செய்யறாரு, பதில் சொல்ல முடியாம கேவலப்பட்டு போய் எல்லாம் காரி துப்பி
பொம்பளை கல்யாணம் அதான் ஆதாரம் சொன்ன அல்ல வேற கல்யாணம் பண்ணி தந்தேன்னு சொல்லியிருக்காங்க, நடக்கலை என்று சொன்ன உடனே என்னை குறை சொல்கிறார்கள், என்னை திட்டுகிறார்கள். நான் அவர்களை எச்சரிப்பதற்காக சொன்னேன். யூனுஸ் நபி சமுதாயத்தை போல அவங்க திருந்தி விட்டதால் அந்த எச்சரிக்கை நிறைவேறவில்லை. அப்படிங்க திருந்தவ செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவருக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு செஞ்சேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்ல, இப்படி மழுப்புனா. அப்ப இந்த மாதிரியான ஒரு பொய்யன் என்பதை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை நேருக்கு நேராக அவர்கள்ட்ட நாங்க என்ன செஞ்சோம், எடுத்து வைத்தோம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி இல்லைங்கிற ஆர்குமெண்ட் நான் கடைசியா விளக்கமா சொல்றேன். உங்களுடைய ஆழமா நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வரமாட்டாங்க அவ்வளவு ஆதாரத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தா இவன் தோன்றியே இருக்க மாட்டான். அவ்வளவு வேலை நமக்கு இல்ல. இவ்வளவு குறிப்பெடுக்க வேண்டிய வேலையும் பொய்யா உண்மையான இருந்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இல்லைன்னா இல்ல, போ நீ எவனா வேணா இருந்துட்டு போ. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இல்லைன்னா இல்ல, நீ எந்த மகானாயிரு எந்த பெரிய ஆளாயிரு அப்படின்னு சொல்லி தெளிவா இருந்திருப்போமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி இல்லை என்பதை சந்தேகம் வர விளங்கிக் கொள்ளக்கூடிய சான்றுகளை நாளைக்கு பார்க்கும். அதோட சேர்த்து இந்த ரசாது கலிபான்னு ஒருத்தன் நான் தான் ரசூல்னு சொன்னான், இவன் இதுக்கு மேல உளறி இருக்கான் பொய்யில. அதையும் நாளைக்கு பார்த்து விட்டு அப்புறமேல் நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியாது என்பதற்குரிய தெளிவான ஆதாரங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்களுடைய சந்ததிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றால் எதிர்காலத்தில் மிர்சா குலாமுகளோ ரசாது கலிபாக்களோ முசைலமத்துல் கஸாபோ அசுவதோ தலிஹாவோ வரமாட்டார்கள். அல்ல அது மாதிரி நம்மளை காப்பாற்ற வேண்டும்.